தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள் அன்பு சகோதரி வசந்தா, தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உன் சாபத்தை மாற்றி கர்த்தர் ஐஸ்வரியத்தை நிரப்புகிறார். நீர் என்னை தொடமாட்டேன் என கதறிக் கொண்டிருந்தார்கள். வசந்தா, தேவனை தொடுகிறான். சிறப்பு மாறுகிறது. அது மட்டும் அல்ல அம்மா, கடந்த 11 ஆண்டுகளாய் ஆண்டவருக்காக உத்தமமாய் வாழுகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் சிக்கியிருக்கிறீர்கள். தேவன் சங்கிலிகளை உடைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை நீ எப்படி இருந்தாயோ எனக்கு தெரியாது. இன்றோடு சத்துருவின் சங்கிலிகள் முறிந்து போகிறது. நீ அவமானப்பட்ட இடத்தின் தலையை மறுபடியும் உயர்த்தி உன் சத்துக்கள் காண்க மறுபடியும் கட்டுவேன். சத்துருவின் பிடியுள்ள இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் சரீரத்தில் பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக. Come out, come out, I tell you in the name of Jesus. Right now, right now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தின் நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் மத்தியில் இருக்கிறது. நாம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். திருமாமறையே அருள்பதியே, திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. கருணை வாசகர் கதிர்பலர் தோழிர, கருணை வாசகர் கதிர்பலர் தோழிர, கனகார் பூவினில் தேயகல மருள் ஜன மொழியுற அவனருள் உணர. திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே.
நாமம் எங்கும் கனமொழி வீச இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச இன்றைய நினைவை விசுவாச நேசமோடையூனில் தாசர்கள் பேச தின்றும்மா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர நிதையை பொறியே மந்த மட்டும் எம்முடன் இருக்க ஞால மந்த மட்டும் எம்முடன் இருக்க நயவாய் கழித்தாய் எமை குறுக்க சீல மாதாவும் வசன மதுரைக்க திரும்மா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர நிதையை பொறியே சத்யபோதம் கீத ரைதனில் செழிக்க சத்யபோதம் கீத ரைதனில் செழிக்க தமியோனின் புகழேயுரைக்க நீத்திய பாக்யமே புவிகளிக்க மறையே அருள் பதியேன் திருச்சபை வளர நிதையை பொறியே நீனும்மா மறையே அருள் பதியேன் திருச்சபை வளர நிதையை பொறியே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த 3ஆம் நாள் இரவு எங்கள் மச்சில் வந்தருளும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும், உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு வல்லமையிலும் கட்டி சபையை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த மேடையும் வளாகத்தையும் பரிபூர்ணமாம் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.
உட்கார். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கருங்கல் கஸ்பா திருச்சபையின் மூலமா நடக்கிற இந்த குடும்ப விழாவிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, நடத்த போகிறது. இந்த கூட்டங்களை மங்களகரமாய் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த திரியேக தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது வாசிக்க கேட்ட ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10, 12 வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர். அவருக்கு பேர் என்ன டைட்டில் போட்டிருக்கிறாரு? யாருக்கு கர்த்தரா? எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். கைகளை தட்டி. எல்லோருக்கும் கர்த்தரானவர். யூதன் என்றும் மலையாளி என்றும் தமிழ் என்றும் நீக்ரோ என்றும் வெள்ளைக்காரன் என்றும் சைனாக்காரன் என்றும் ஜப்பான்காரன் என்றும் இது வித்தியாசமே இல்லை. இந்த மாவட்டக்காரன் என்று வித்தியாசம் இல்லை, இந்த சபைக்காரன் என்று வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தர். கைகளை தட்டி. காட் ஆஃப் யூனிவர்ஸ், இறைவன் பொதுவானவர். அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, ஆதிநாயகா ஜோதிநாயகா நந்தபேர் இன்பநாயகா, ஜாதிநாயகா ஜாதிநாயகன் அன்பா, வேதநாயகா விளங்கும் சங்கீத நாயகா, வேதநாயகன் அன்பா, மேசியா இயேசுநாயகா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்தான் தெய்வம். தெய்வம்னா ஒரு ஜாதிக்கு மட்டும் சொந்தமா இருந்தா அவர் தெய்வமா இருக்க முடியாது. அவர் மத தலைவரா இருப்பாரு, அல்லது சங்க தலைவரா, ஜாதி தலைவரா தான் இருக்க முடியும். ஒரு இடத்துல கும்பிடுற சாமி வேற ஒரு நாட்டில் அங்க இல்ல, இங்க இருக்கிற சாமி வேற ஒரு நாட்டில் இல்ல. ஆனால் 2024 என்று இன்று உன் பிறந்த தேதி, இறந்த தேதி எல்லாவற்றிலும் உன் பத்திர எழுத தேதியெல்லாம் நோட் பண்றிய அட்வொகேட்ஸ், உங்களுடைய கேஸ் கட்லையும் இத்தனா நம்பர் எம்சி இத்தனா நம்பர் 2024 எழுதுறீங்களே, யாருடைய டேட்? கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். காட் ஆஃப் யூனிவர்ஸ். கைகளை தட்டுங்க. உலக சரித்திரத்தை 2ஆக வகித்தெடுத்தவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்துயிசம், ஜூடாயிசம், இஸ்லாமிசம், சீக்கியிசம் எல்லாம் இசம் என்றே வரும். ஆனா கிறிஸ்தவம் என்று வரும்போது கிறிஸ்டியானிசம் அல்ல, கிறிஸ்டியானிட்டி. கைகளை தட்டுங்களை. இசம் என்று சொன்னால் மதம் அல்லது மார்க்கம். மதம் என்று சொன்னால் தமிழ்ல என்ன அர்த்தம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மதம் என்றால் தமிழிலே என்ன அர்த்தம்? தமிழ் தெரியாதோ? யானைக்கு கிறுக்கு பிடிச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? மதம் இழகிச்சா? சரி, மதம் இழகி. மதம் என்றால் வெறி, கிறுக்குன்னு அர்த்தம். இசம் என்று சொன்னால் மதம் அல்லது மார்க்கம். அப்ப கிறிஸ்தவ மதமா? நோ பிரதர். அப்ப கிறிஸ்டியானிட்டினா இட்டின்னு சொன்னால் அனுபவம். கையை தட்டுங்களே. எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ்? இயேசுநாதர் மாதிரி வாழ்ந்து காட்டணுங்க, அவ்வளவுதான். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ளவராய் இருங்கள். இதுதான் என் தெய்வம் கற்றுக் கொடுத்த பாடம். அப்ப அவர் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் அருவா கத்தியோடெல்லாம் வரலங்க, நாக்க தள்ளிக்கிட்டு வரல, மிருகங்கள் எல்லாம் வாகனங்களை வைத்துக் கொண்டு வரல. சாதாரணமா எளிமையை வந்தார், சமாதான பிரபுவாய் வந்தார். அந்த வந்த தெய்வம் தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வெளிச்சம், நான் வெள்ளைக்காரனுக்கு வெளிச்சம், நான் சவுத் கொரியாவுக்கு வெளிச்சம் சொன்னாரா? மலையாளிக்கு வெளிச்சம், தமிழனுக்கு வெளிச்சம். அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சம். கைகளை I am the light of the world.
He is God. எந்த நாட்டுக்கு போனாலும் என் தெய்வத்தை குறித்து பெருமை எனக்கு. எங்க போனாலும் அவர் தான் தெய்வம் அப்படின்னு 2024 பாஸ்போர்ட்ல சீல் சாப் குத்தும்போது குத்துவான். எங்க அப்பாவுடைய பிறந்த நாளை குத்துறானே அப்படி சந்தோஷப்பட்டுக்குவேன். வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ளவைகள். கைகளை தட்டி ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. அப்ப தெய்வம் எது சார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. வாக்யோ வை பிரம்மா சப்தோ வை பிரம்மா சப்தாட்சர பரபிரம்மா. வார்த்தை தான் தெய்வம், குரல் சவுண்ட் தான் தெய்வம். ஓம்காரம் பிரணவ மந்திரம். ஜலத்தில் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தால் ஒரு வேவ்ஸ் போகும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். ஏதாவது சவுண்டு கேட்டிருக்கீங்களா? தண்ணி மேல ஒரு காற்று அடிக்கும் போது ஒரு ஒரு சவுண்ட் கேட்குமா, கேட்காதா? வேவ்ஸ். அந்த சவுண்டு தான் கேட்டு இருந்துச்சான். ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓம்காரம்னு பேரு, ஓம்காரநாதம். ஒரு சவுண்டு கேட்குதுங்க, ஓம்காரம். அது என்ன சவுண்டுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த சவுண்டுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைச்சிச்சு. வீணை வாசிச்சுட்டு இருக்கா, மிருதங்கம் வாசிக்கிறா, இந்த பேட் வாசிக்கிறா, மைக் சத்தம், பைக்கு போற சத்தம், கார் போற சத்தம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சரி, வீணை வாசிக்கிறாங்க, எல்லாம் வாசிக்கிறாங்க, என்ன பாட்டுன்னே ஒண்ணுமே தெரியலையே. ஓம்காரம்ங்கிறது சவுண்டு, ரீங்காரங்கிறது அடையாளம் தெரிஞ்ச சத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளால கண்டுபிடிக்கக்கூடிய சப்தம். அந்த சத்தத்துக்கு அர்த்தம் வேணுமே. ஓம்காரம் ரீங்காரமாகி, ரீங்காரம் வார்த்தையாச்சாம். கையை தட்டுங்க. வார்த்தையாகி வார்த்தை மாமிசமாச்சு, அதற்கு இயேசு என்று பெயர். இந்த மாமிசம் ஆவியாச்சு. அந்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த பைபிளை கொடுத்திருக்கார். கைகளை தட்டி. சும்மா விளையாடக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஏதோ நாங்கள் பதவியில் உட்கார்ந்துருக்கோம், நாங்கள் சபையை நடத்துகிறோம், நாங்கள் கோபுரம் கட்டிட்டோம். தெய்வம் பயங்கரமானவர்ப்பா. தொட்டு கழிக்கிறது, தீயோடு கழிக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்னி என்று எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆணவத்தை எல்லாம் அடக்கி விடுவோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. நம்முடைய முற்பதாக்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்படி ஊழியம் செய்யவும் இல்லை, இப்படி கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி, தங்களை இந்த உலகத்துக்காக நமக்காக வருத்தி, தங்களை தியாகம் பண்ணி நமக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுத்து விட்டு போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாட்டி ராமசாமிக்கும் கந்தசாமிக்கும் பரமசிவனுக்கும் பிறந்தவன் இந்த வேதத்தை தெரிஞ்சிருக்குமா? நமக்கு ஒரு ரிங்கி, ஒரு சீகன் பால்க்கு இல்லாட்டி இந்த வேத புத்தகம் நம்ம கையில் வந்திருக்காது. எல்லா வருஷமும் தரங்கம்பாடியில் என்னை கூப்பிடுவாங்க மீட்டிங். அந்த கலரில் போய் ஒரு 10 நிமிஷமாவது அழுதுருவேன். ஐயா, எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்க, இந்த பயிர்களுக்கு இதை கொடுத்தாலும் திருந்த மாட்டேங்கிறீங்க ஐயா, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கல்லாங்கிறது சொல்வேன். எனக்கு கிடைச்சது இது முத்து, பவளம், எஸ்பி, இந்திரநீலம், படிகப்பச்சை, கோமேதகம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், விளைவிக்க முடியாது இந்த பைபிளுக்கு. இது என் கையில் இருக்கிறது 10ஓ 12வது பைபிள். நீங்கள் ஆள் பயங்கரமாக வர்றார் சார். டென்சிங் நாள் கோட் ஷூட் போட்டு பயங்கர ஜென்டிலாக வர்றாரு. அவர் ட்ரெஸ் கோடு எனக்கு 40 வருஷம் இப்படி தான் வருவேன், என்னோட யூனிஃபார்ம் மாதிரி அது. அப்போ ரொம்ப நீட்டாக இருப்பார். வீடு நீட்டு, ட்ரெஸ் பயங்கரம். என் பைபிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. வேணா காட்டுறேன், கேமரா வேணா க்ளோஸ் அப்பாக எடுத்துக்கோங்க. கிழிஞ்சு கந்தெல்லாம் இருக்கும். பைபிளெல்லாம் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்குன்னு தெரியுதா? உபவாசத்தில் கடந்து 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 ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறத தேதி போட்டு எழுதி வச்சு முத்தம் கொடுத்து இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீரான்னு உருளுவேன் கடந்து. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதுமா? இந்த வார்த்தையை நீ தள்ளிட்டுறாத. இந்த வார்த்தை தான் தெய்வம். கையை தட்டுங்களேன். இந்த எங்கும் நிறைந்த ஜோதி, எங்கும் நிறைந்த பராபர வஸ்து, பரம்பொருள், அனந்த ஞான நித்திய சொரூபி, மகிமையான தேவன் என்ற கீராவ் அவர் சொல்லுகிறார். நான் ஒருத்தனுக்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மகிமையின் ராஜா. சங்கீதம் 27:24-7-8 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்.
யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. கைய தட்டுங்களே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தேவன் மகிமையின் சிறந்தவர். அவர் வருவார். நம்ம தெய்வத்தோட வல்லமை நமக்கு தெரியலங்க. அதனால தாங்க சோப்பலாங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். கண்டவெல்லாம் நம்மளை அடிக்கிறான். கண்டவெல்லாம் நம்ம சிறுபான்மையினர். ஆமா, மைனாரிட்டி பீப்புள். we all minority. I accept it. நம்ம மைனாரிட்டி தாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. மெஜாரிட்டி இருந்துட்டு போகுது. 2004 தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி வருது. அப்போ பர்கூர் என்ற ஒரு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்று சுகவனம் என்ற ஒரு டிஎம்கே எம்எல்ஏட்ட தோத்து போறார். யார் தோத்துறது? ஜெயலலிதா அம்மா தோத்தாச்சு. இப்போ இவர் பதவி ஏத்தாச்சு. நிருபர்கள்லாம் வராங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வர்றார். யாரு? கலைஞர் கருணாநிதி. அந்த சுகவனத்துக்கு 28 வயசு, எலும்பு தோலுமான ஒரு ஸ்கெல்டன் ஆசாமி. ஜெயலலிதா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இவ்வளோ தண்டி எலும்பு தோலும். இவர் இந்த ஒரு எம்எல்ஏ, இந்த ஒரு எம்எல்ஏ இருந்தார். ஒன்று நிருபர்கள் கடைசியில் சுகவனம் ஒரு ஒட்டடை குச்சி நினைச்சு, இதுதான் யானையின் காதில் நுழைந்த எறும்புனர். இதுதான் யானையின் காதில் நுழைந்த எறும்பு. அவ்வளோ அத்தச்சோடு அத்த மொக்க யானைக்கு காதில் எறும்பு போச்சுன்னா செத்து போயிடும். நாம மைனாரிட்டி தான். ஆனால் யானையின் காதில் நுழைகிற எறும்பு. கையை தட்டுங்களேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதாம். அதுக்கு பேர் முழங்கால் யுத்தம். கைகளை தட்டி, அதுக்கு பேர் முழங்கால் யுத்தம். நீங்க முழங்கால முடக்குனீங்கன்னா நாற்காலியே கவுந்துரும். கையை தட்டுங்களேன். ஆட்சியே மாறிடும், இயற்கையே மாறும், பூமியே குலுங்கும். கர்த்தருடைய ஜனம் ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்பார். கைகளை தட்டி. ஏன்னா God is God. I am and I am. He is God. கடவுள் அவர் மட்டும்தான். தெய்வம் அவர்தான். அவராலே அன்றி ஒன்றுமில்லை. அப்ப அவர் தொழுது கொள்கிற எல்லோருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆசீர்வாதங்கிறது வேற, ஐஸ்வர்யங்கிறது வேற. பணம், செல்வம், பொருள், பிள்ளை, அருள் எல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் ஐஸ்வர்யம். கையை தட்டுங்க. சில முகத்தை பார்த்து முகம் விளங்கவே இல்லைப்பா அப்படிமா. ஆனால் ஆள் கலராக தான் இருப்பான். மியூசிக் அப்படி வச்சு அப்படி முறுக்கி விட்டுருப்பான். தாடி இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே 2 கூடெல்லாம் போட்டு தான் இருப்பான். பார்க்க பயங்கர, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பொம்பளைகளுக்கு கிளாமர்னு சொல்லுவாங்க. ஆம்பளைகளுக்கு எப்படி தம்பி இதா ஹேண்ட்ஸம்ங்கிறது வேற. உடம்பெல்லாம் இருந்து டாப்பா 6 அடி இருந்தா ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாங்க. என்னைய மாதிரியோ இந்த அந்த இருக்கார்ல நம்ம பையன், ஒரு 5 அடி ஆசாமி, அவரெல்லாம் ஹேண்ட்ஸம்னு அவன் சொல்ல மாட்டான். என்னையா அவர் நம்ம 2 பேர்த்தையும் தாண்டா ஒன்னே மட்டும் சொல்ல. நைட்டில் தலையில வச்சு அமைக்கிறாத கேட்டையோ. அப்போ ஹேண்ட்ஸம்னா இங்கே டோட்டல் பேக்கை வச்சுட்டு ஹேண்ட்ஸம்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த 6 பேக்கோட, படர்ந்த நெஞ்சோட, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. அப்போ அப்படி ஒளி படைத்த கண்ணு, உறுதி கொண்ட நெஞ்சு, ஒரு மார்பழகன், கட்டழகு மேனிக்கு ஹேண்ட்ஸம் பேரு. சில பார்க்க விலங்கல் அவன் மூஞ்சில் அவள அருளே இல்லைங்க அப்படிம்பாங்க. சில மூஞ்சில அவன் மூஞ்ச பார்த்தாலும் கஞ்சி கொடுக்க முடியாதுமாங்க. ஐஸ்வர்யமே முகத்தில் இல்லையே. இந்த போய் பொண்ணை பார்த்தீங்களாமாங்க. எனக்கு ஐஸ்வர்யம் பணமாவை ஒட்டி வைக்கணும், நோட்டா எடுத்து. அப்ப ஐஸ்வர்யம்னா பணம் இல்லை, அது ஒரு மகிமை. கைகளை தட்டி. எல்லா செல்வமும் சேர்ந்து இருக்கிற மகிமை. சில மூஞ்சியை பார்த்தா எனக்கு அப்படித்தான். நான் அன்னைக்கு நாள் முழுசும் மூட் அவுட் ஆயிடுவேன். எங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க, ஒன்று கூட பாசிட்டிவா பேச மாட்டான். மழை வருமா, அது 10 வருஷத்துக்கு வராதுமா. எப்ப மாங்காய் மரம் இப்பதான் காய்ச்சிருக்கு, பிஞ்சு நிக்குமா, ஒன்று நிற்காதுனே, எல்லாம் உந்துரும் அப்படிமா. அந்த அம்மாவுக்கு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு, சுகப்பிரசவமா, அது எங்க ஆகும், அதைத்தான் கிழிச்சு தான் எடுக்க போறாங்கம்மா. இவங்கிட்ட பேசலாமாம்மா. அப்போ எல்லா வருஷமும் கடைசி மாதத்தில் கடைசி வாரம் முழுது உபாசத்திலிருந்து நான் மதுரையில் நடக்கிற கூட்டத்தில் அந்த வருஷத்துக்கான கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்காக போவேன். போயிட்டு காலை 5 மணிக்கு தான் கூட்டம் முடிஞ்சு வரும். கார் பென்னி ஓட்டுவான். நான் சொன்னேன், தயவு செய்து கேட்டை
அவனை திறக்க விட்டுறாத, இன்னைக்கு நான் மூட விட்டாயிருவேன். நியூ இயர் அன்னைக்கு காலையில் இல்லைண்ணே வேற ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அவங்க வேற கீழே படுத்திருக்காங்க. நான் கரெக்டாக இங்கே வந்து இவர் ஹார்ன் அடிக்கிறார், கிங் 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 5 மணிக்கு. அப்பவுமே ஈரக்கொலை நடுங்கிச்சு, இது வந்து நிற்க போதோ என்னமோ அப்படின்னு. இப்போ நாம் சில நாய் குலைக்கவே குறைக்காது பார்த்துக்கோங்க, அமைதியாக பின்னாடி வந்து சரக்கிற பிடிக்கிறோம். சில நாய் குறைக்கும் கடிக்காது பார்த்துருக்கீங்களா ஐயா. சில நாய் பின்னாடியே வரும், வந்து பின்னாடி ஒரே பிடுங்க. இது எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சுங்க, போஸ்ட் மேனை மட்டும் கடிக்கும். அவன் தானே லெட்டர் கொண்டு வரான், அவன் தானே காணிக்க கொண்டு வரான், அவனை அடிச்சிட்டோம்னா அந்த நாய்க்கு பூராமே போலுங்க. சில நாய் அப்படிதான், நமக்கு ஆசீர்வாதம் வந்தால் கடிக்கும். இப்போ நான் சொன்னேன், டேய் அவனை கதவு திறந்த விஷயம் இல்லைன்னே அவன் வரமாட்டானா. இவன் கரெக்டாக ஹார்ன் அடிச்சது வெளியே வரது அவன் தான் வரான். எனக்கு இப்போ தாங்க ஸ்டண்டு வச்சு 8 வருஷம் தான் ஆச்சு. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவுமே ஸ்டண்டு வைக்க வேண்டியது எனக்கு. ஐயோ இந்த வருஷம் அப்படி நினைச்சேன். சரி என்னத்தானே சமாளிச்சிருவோம், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார்ல. கேட்டை திறந்தான், என்ன ஒரு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அண்ணே, பிரைஸ் எல்லாம் ஏதாவது சொல்லணும்ல, சொல்லல. சரி நம்மளே முந்திக்கிடுவோம். அவன்கிட்ட போய், தம்பி பிரைஸ் எல்லாம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னே. வாங்கனே செத்தாம போதும் இருக்கு அப்படின்னா. அவன் சாகல, நான் தான் சீட்டில் விழுந்துட்டேன். அதான் அடி யாருக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அடி யாருக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பொட்டத்தில் ஒரு அடி கொடுத்தேன் பாருங்க. டேய் என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? நான் வேற வீட்டை தானே சாவி கொடுத்தேன். இவன் போய் அந்த தூக்கிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்க, சாவி கொடுத்தேன். அவனை போய் 2 மிதி. 1ஆம் தேதி எங்கள் வீட்டில் கலவரம் ஆகி போச்சு. சில முகத்தை பார்த்தாலே கலவரம் வந்துடும், சில முகத்தை பார்த்தாலே போகிற காரியம் விளங்காது. சில முகத்தை பார்த்தா ஏழையாக இருப்பாங்க, ரோட்டில் சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க, அல்லது களை எடுக்க போவா, 10 பாத்திரம் தேய்ப்பா. முகத்தை பார்த்தாலே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். கையை தட்டுங்கள், அந்த முகத்தை பார்த்தாலே சந்தோஷம். ஆண்டவர் சொல்றார், அவர் எல்லோருக்கும் தேவன், தொழுது கொள்கிற எல்லோருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். 1 நாளாகமம் 29:11-12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனம் உம்மாலே வருகிறது. அங்க அருமையா பேசிக்கிட்டே வரான். ஒருத்தர் ஐஸ் வைக்கிறான், ஒரு பக்தன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதை வாசிங்க தம்பி. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையதுதான். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் இருக்கிறீர். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுமே மெல்ட் ஆயிருப்பார் ஆண்டவர். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, துதிகளிலே பிரியப்படுகிறவர். கையை தட்டுங்களேன். துதிகளிலே பிரியப்படுகிறவர். பாருங்க, குழம்பு வாயில வைக்க முடியாது, எப்படியா இருக்கு, சூப்பரா இருக்கு. 8 நாள் அந்த குழம்பு தான் செத்தம் பார்த்துக்கங்க. ஒரு மெசேஜில் தெரியாதனமா ஐயா தூத்துக்குடியில் பேரின்பு பிரிலாவில் எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ட்டேன். அடுத்த வருஷம் பேரின்பு பிரிலா நான் அண்ணன் பால்தினகரன் ஃபாதர் பிரெக்மான் சார் நான் 5 நாள் கடைசி நாள் 10 நாள் மீட்டிங், 5 நாள் எனக்கு கடைசியில் என்னை தங்க வச்சது ஒரு ஃபிஷிங் போட் வச்சுருப்பாங்களா, ஃபிஷிங் போவாங்கள்ல, அவங்க வீட்டில், பெரிய வீட்டில், அப்போல்லாம் லாட்ஜஸ்லாம் வராத காலகட்டங்கள், தங்க வச்சுட்டாங்க. நான் கூட பெரிய வீடு, ரொம்ப அழகான வீடு, ஏசி கிசியெல்லாம் வச்சு என்னை தங்க வச்சுட்டாங்க. நான் கூட சந்தோஷமாக போய் உட்காந்துட்டேங்க. காலையில் ஒரு 4-5 மணி இருக்கும், என் ரூமை யாரோ வந்து தட்டினாங்க. பிரதர் அப்படின்னு, எந்த வீட்டுக்காரங்க வேணேன் சொத்துற சிஸ்டர் திறந்தேன். இந்தாங்க பிரதர் குடிங்க. என்ன காஃபியா? சூப்பு. என்ன சூப்பு? மீன் சூப்பு.
எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. மீன் சூப் ஏதோ வாழை போட்டு சூப் வச்சாங்களா. மீன் வாலில் சூப் போட்டால் ரொம்ப நமக்கு வாழை ரொம்ப பலமாயிருமா சூப்பு. நாங்கள் சரி அவங்க மனசு புண்படக்கூடாது அப்படின்னு வாங்கி வச்சுட்டேன். சரி 9:30 பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை சிற்றுண்டி. எனது இடியாப்பம் மீன் குழம்பு. நாங்கள் காலையில் சிரிச்சுக்கிறேன் ப்ளீஸ். அந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்த்து எனக்கு தாங்க முடியாது. எவ்வளவுதான் நடிக்கிறது நல்லவே மாதிரியே, கோவம் அது மாதிரி எப்படியா நடிக்க முடியும்? அப்போ இடியாப்பத்துக்கும் மீன் குழம்பு. சரி 11:30 மணிக்கு ஒரு டீ வந்துச்சு, ஸ்நாக்ஸு. ஏதோ கணவாயை பொறிச்சு இதை சாப்பிட்டுங்க அப்படின்னு ஒரு டீ. மத்தியானம் வந்தால் சொரா புட்டு, நெத்திரி வறுவல், அது இது ஃபுல் மீன். 5 நாளுங்க. 8 மாதம் மீனை மறந்துட்டேன். மீனை கண்டாலே ஓ அப்படி வந்துடும். ஏன்னா 5 நாளும் காலையில் 4 மணிக்கு தொடங்கி நைட்டு 12 மணி வரை மீன் 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 சூப்பு. அவங்க அன்பு. பிரதர் சொல்லிட்டாங்களே மீன் அப்படி இங்கே தான் எக்கச்சக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமே. அவங்க ஷிப் கம்பெனிலாம், கப்பல் கம்பெனிலாம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதோடு விருத்த தான். அடுத்த வருஷம் போகும்போது கேட்டேன், எந்த வீட்டில் எங்கனே தங்க வைக்கிறீங்க? தயவு செய்து பெட்டிக்கடை மாதிரி ஒரு ஹோட்டல் தான் சரி, அதில் தங்கிக்கிறேன், நீ விட்டுருங்கன்ட்டேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு குழம்பு நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு புருஷன் நான் சொல்லிட்டாருன்னா அன்னைக்கு செத்தனி 1 மாதத்துக்கு. சில பார்த்தீங்கன்னா வீட்டில் வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன் சார் வெளியே உட்காந்துருக்கீங்க? வீட்டை கொஞ்சம் சுற்றி பாருங்க சார்மா. எக்ஸ்பிரஷன் பார்க்க வந்தார், எக்ஸ்பிரஷன் பார்க்க வந்தார். இந்த டிவி கூட துபாயில் இருந்து பையன் அனுப்புனேன் சார். அந்த ஓவன் கூட வித்தியாசமானது. இந்த பெட் இருக்கு, டீ கூட்டு சார். உங்கள் மதுரை மாதிரி இல்லை, பிளேவுட்லலாம் இல்லை, டீ கூட்டு பார்த்தீங்களா? அந்த பாத்ரூம் டப்பெல்லாம் அந்த ஷிப்பில் வந்துச்சு. இது யார் கேட்டா? ஐயா சார் இன்னும் முடிஞ்சிட்டு காஃபி குடிப்பாங்க. காஃபி கொடுப்பாங்க, குடிப்போம். காப்பி எப்படி பிரதருக்கு? நல்லா இருக்குமா? அவசரத்தில் போட்டது பிரதர், போடுற விதமாக போட்டது டாப் டக்கராக இருக்கும். பெருமை. தன்னை குறித்து தன்னுடைய இதுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. எனக்கு கூட சில திடீர்னு சொல்லுவாங்க, கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்கன்னு. உடனே 100 ரூபா எடுத்து கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் என் முகரக்கட்டை எப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அங்கிள் உங்களுக்கு வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகும் போல பாய்வேன். உடனே மக்களே இந்த நட்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டாங்க. எனக்கு அதுக்கு இந்த வயசான காலத்தில் நீ சாப்பிடு, நட்ஸை பாக்கெட் எடுத்து கொடுத்துட்றேன். புகழ்ச்சிக்கு மயங்கார் ஒருவரும் இல்லை. காரியம் சாதிக்கணும்னா புகழணும். கஞ்ச பிரபு இருக்கான், தான தர்ம பிரபு, வள்ளலே பாரி வள்ளலுடைய மகனேன்னு போழ்ந்தா போதும் கொடுத்து எப்படியாவது வளைச்சிருவாங்க. சரின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ ஆண்டவரையும் புகழ்ந்தால், ஆண்டவரை துதித்தால் நாம விரும்புறதை பெற்ற முடியும். நமக்கு வேண்டும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு இந்த உலகத்தில் தலைமிந்து வாழணும். அதுக்கு முன்னாடி சோப்பு போட்டான் பாருங்க, மாட்சிமை முடியாது, மகிமை முடியாது, வல்லமை முடியாது, ராஜ்யம் முடியாது. எல்லாருக்கும் இந்த நீ தான், உண்மை தவிர எந்த பேரும் இல்லையா. உங்களை மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண முடியுமா ஐயா? உங்களும் அடிச்சுக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை. அப்படியே நமக்கு யாரும் பாருங்க, சூப்பர். இப்படிதான் கர்த்தரை புகழ்றாரு. புகழ்ந்துட்டு கடைசியில் அவருக்கு தேவையானதை ஒன்று சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். நம்ம ஆண்டவரை எப்படியெல்லாம் நம்ம மகிமைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சுவார். கை கிடைத்தட்டி உன் வாயை விரிவாய் தர முந்திரி கொத்தாய் போடுவேன் அப்படின்னாரா? இல்லை, என்னது இந்த ஊரில் என்ன வேற பலகாரம் இன்னொன்று உண்ணியப்பமா எரியுவேன் வாய்க்கலன்னாரா? சிலவன் சாப்பிடுவான் பாருங்க, இதை வாங்கி அம்மா சுட்டு போடுவா, சூடோடு எடுத்து விற்கிடுவா. ஏய் தொண்டையை பொசிக்கிற அது போயிடுச்சுமா, 5 நிமிஷம் ஆச்சு, அடுத்தது கொடுமா. வாயை திறக்க சில
திங்கிறதுக்கு, சில சண்டை போடுறதுக்கு. இந்த பெண்களுக்கெல்லாம் வைப்ரேட்டர் மவுத்துரு தொடர்ந்தா நிற்காது, பார்த்து கிட்டு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி தான் இலக்கண பிள்ளை என்று பேச தெரியுமோ தெரியாது. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேடி அப்படிமா புருஷன், இத்தனை நாள் நல்லா இல்லையா நான் அப்படி கேப்பா. ஏன்னா என்ன தப்பா பேசிட்டேன், அப்ப நான் தப்பானவளா அப்படிமா. செத்தான். எங்கிருந்து தான் நீங்க கண்டுபிடிப்பீங்களோ இலக்கணம், கிராமர், டிவிஷன், சப்டிவிஷன், பிரான்ச்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏன் அப்ப 2 வாங்காம நீங்க நிக்க மாட்டீங்க? கட்டேசி அவன் தாங்க முடியாம சப்புன்னு இருக்குவான், அதோட அடிச்சு கொல்லு கொல்லு கொல்லு, கையத்தான் வாங்கிருப்பான். பக்கத்து கிளவில்ல ஓடி வந்து, ஏப்பா அந்த பிள்ளை இருந்து அடி அடிச்சு கொள்ற பாவி, தொட்டுக்கவே மாட்டாங்க. சைக்காலஜி தொட்டுக்க கூட மாட்டாங்க. அவன் அப்படி இடிச்சு போய் உட்காந்துருவான். ஊரை கூட்டி வரல முடிய அப்படி ஒரு விரிச்சு போட்டு நிப்பா பாருங்க, அது தொலைஞ்சிச்சு. ஆண்டவரை புகழுங்க, ஐஸ்வர்யம் கனமும் வரும் கைகளை தட்டி. நீதிமொழி 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நாம் என்ன செய்கிறோம், இந்த நான் போன எல்லா பட்டணங்களை காட்டிலும் உங்க ஊரை மாதிரி இந்த டவுரி சிஸ்டத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்த உடனே என்னையும் கூப்பிட்டு போயிடுவாங்க, அண்ணே என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோண்ணே வாங்கண்ணே, கன்னியாகுமரியில தான். ஆனால் உட்கார்ந்த உடனே நானும் உட்கார்ந்துருப்பேன், உடனே இவங்க கேட்பாங்க பொண்ணை காட்டுங்கன்னு கூட கிடையாது, என்ன கொடுப்பிய, என்ன போடுவிய, என்ன கொடுப்பிய. நான் இது புதுசாக இருந்துச்சு எனக்கு, என்னடா என்ன கொடுப்பிய என்ன போடுவிய. பாஸ்டர் வந்து மீடியேட்டர், தசம்பாகம் கிடைக்கும், கமிஷன் புரோக்கர் 10% போயிரும்ல. நீங்க இல்லையா, நீங்க இல்லை. நான் பார்த்த பாஸ்டர்களை சொல்றேன். ஒரு சின்ன விஷயங்க, இதே சாமியார் மடத்து பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச வீடு, பொண்ணு பார்க்க போகிறோம், ஒரு ஆவிக்குரிய சபை பாஸ்டருக்கு பார்க்க போகிறோம். எந்த சபையெல்லாம் சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிருவீங்க. சிரிக்காதுங்க, எனக்கு சிரிப்பு வந்துடும். அவருக்கு 4 பல்லு ஆக்சிடெண்ட்டில் கீழே பைக்கிலேருந்து விழுந்து கீழே விழுந்துருச்சு. அந்த பல்லு போனது எனக்கு தெரியும், 4 பல்லு கட்டியிருக்கிறாரு. பழைய காலத்தில் எம்ஜிஆர் இப்படி குருவி கூடு மாதிரி வச்சிருப்பாரு, முடி அப்படி வச்சிருக்கிறாரு. பேண்ட்டை இழுத்து பிடிச்சி டைட் பண்ணி இன்டாக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆக ஒன்றும் தனத்தை விட 1 இன்ச்சு கூடுதல், தனவனா அவரை விட 1 இன்ச்சு கூடுதல்னு வச்சுக்கலேன். 30 பேர் சபைக்கு வராங்க. அவருக்கு பொண்ணு பார்க்க ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், வீட்டுக்கு. ஒன்று மாப்பிள்ளை வந்திருக்காரு, மாப்பிள்ளையோட ஸ்தாபன தலைவர் பெரும் பாஸ்டர் வந்திருக்காரு. என்ன பாஸ்டரு, என்ன பாஸ்டரு, பெரும் பாஸ்டர் வந்திருக்கிறாரு. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் என்னையும் கூப்பிட்டு, பொண்ணு வீட்டுக்கு நான் தெரிஞ்சவன், கூப்பிட்டு வச்சாங்க. பிரதர், ஜபத்தோடு நீங்கள் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும்னு. நானும் தெரியாத, நம்ம இந்த பழக்கம்லாம் தெரியாது, உட்காந்துட்டேன். வந்த உடனே பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணுக்கும் இவனுக்கும் 7ஆம் பொருத்தம், அமாவாசை மாதிரியே இருக்காமே. இந்த பொண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கா, அழகா இருக்கா, நல்ல ஆவிக்குரிய பிள்ளை. எனக்கு இந்த பொண்ணை போய் இவனுக்கு கொடுக்க, ஊழியக்காரெல்லாம் ஒன்று சொன்னால் சாபம் வந்துடும்ல, சோத்திராண்டவரே அப்படின்னு நான் பாட்டு உட்காந்துக்கிட்டேன். இப்போ பெரும்பாஸ்டர் வாயை திறக்கிறார், இப்படி குத்தி விட்டார். யார, மாப்பிள்ளை பாஸ்டர். மாப்பிள்ளை பாஸ்டர் பொண்ணோட அப்பாடக்காரு. என்ன கொடுப்பீங்க, யார் கேட்குறது, மாப்பிள்ளைய டைரக்ட் டீலிங். நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், சரி ஒரு 100 பவுன் போட்டுடுறேன். நான் கண்ணு மொழி பிதிங்கிருச்சு எனக்கு. 100 பவுனா, 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். எப்போ 25 வருஷம் இருக்கும் அது நடந்து. 100 பவுன் போட்டுடுறேன், 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். நாங்கள் நகையெல்லாம் போட மாட்டோம், எங்கள் சபையில் ரூல்ஸு. பரவாயில்ல, நகையெல்லாம் கொடுத்துக்காங்க, கொண்டாங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஊழியத்தில் பயன்படுத்திக்கிறேன். நகை போட மாட்டாங்களாம், நகை சாபமா, தொட்டா தீட்டான். ஆனால் அதை வாங்கி ஊழியத்தில் பயன்படுத்துவாங்களாம். வீட்டுக்கு பட்டா நிலம், சர்ச்சுக்கு புறம்போக்கு. வீட்டுக்கு பட்டா நிலத்தில் கட்டுவான் வீட்டை, பட்டா சிட்டாலாம் வச்சு. சர்ச்சு கட்டுறது எதில் கட்டுவான்,
புறம்போக்கில் கட்டுவான். புறம்போக்கு போய் தெய்வத்துக்கு எப்படி கட்டணும்? கனம் பொருந்தியது, கைகளை தட்டி. ஓர்னானுடைய களத்தை போய் தாவீது விசாரிக்கிறான். ஓர்னானே, நான் கர்த்தருக்கு கட்ட போகிற மாரியும் மகா பெரியதா இருக்கும், உன் களத்தை எனக்கு தா. ராஜா, உங்களுக்கு இல்லாதா? இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ பலியிடுவதற்கு என் காளைகளை தருகிறேன், இந்த கலப்பைகளை தருகிறேன், பலியிடுங்கள். ஓர்னான் சிரிச்சான் தாவீது. போடா லூசு பையலே, என் தேவன் பெரியவர். நீ ஒரு சென்ட்டுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து சொன்னீங்கன்னா நான் ஒரு சென்ட்டுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தா வாங்குவேன், கைகளை தட்டி. ஏன்னா என் ஆண்டவருக்கு வாங்குற நிலம் அது. ஒரு சென்ட்டுக்கு 10 லட்சம் சொன்னா நான் எவ்வளவு கொடுத்து வாங்குவேன்? 20 லட்சம் அதிக விலை கொடுத்து வாங்குவேன். வாங்கி தான் கட்டினான். இப்போ வீட்டை பாஸ்டர்மாரு பட்டாணத்தில் கட்டிட்டு சர்ச்செல்லாம் இடிக்கிறாங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க, சென்னையில் இடிச்சாங்க, அங்கே இடிச்சாங்கன்னு. அதெல்லாம் புறம்போக்கு இடம், அதெல்லாம் அரசுக்கு சொந்தமான இடம். அப்போ கேட்டா 100 பவுன், அப்புறம் 5 லட்சம். 5 லட்ச ரூபா எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா? 100 பவுனை கையில் கொடுத்துடணுமா ஊழியத்துக்கு? இவர் நகை போட மாட்டாராம். நாங்கள் இந்த பொண்ணும் காதல் கழுத்தில் கழட்டிட்டு தான் நிற்கணுமா கல்யாணத்தன்னைக்கு? இந்த 100 பவுன் கொடுக்கறத வெளியே சொல்லக்கூடாதான், டீலிங். அடுத்து எப்படி கொடுப்பீங்க? இந்த வீடை விற்று கொடுப்போம். எப்போ வீடு விற்கும்? ஒரு 5 மாதம் கழிச்சு விற்கும். கல்யாணம் அடுத்த மாதம் வைக்கணும். அதனால் வீட்டு பத்திரத்தை என் பேருக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வீடை விற்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு பத்திரத்தை கேட்குறாரு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு பார்வை அப்படி பார்த்தேன். ஐயா கொஞ்சம் உள்ள வரையலாம் அப்படின்னேன். உடனே என்ன பிரதர், என்ன விஷயம்? நீலாம் அப்பனா? இந்த பயலுக்கு கொடுக்கறத விட பொண்ணை வெட்டி ஆற்றுல விட்டுரு. இப்படிப்பட்ட பேராசைக்காரனாக இருக்கிறானே. டவுரி சிஸ்டம், பணம் பணம் நகை, பணம் நகை, பிச்சை எடுத்தாலும் பிடிங்கி தின்றுவான். இங்கே வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், கைகளை தட்டி. அப்போ மலையாளி கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டர்மாரெலாம் பேசிட்டு இருந்தாங்க. எந்த கொடுத்து ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் கேட்கிறாரு. அவர் கொடுத்த சொன்னாரு 50 லட்சம் ஒரு பூதமும் கொடுத்து. எந்த கொடுத்து? 50 லட்சமும் ஒரு பூதமும் கொடுத்து. அவ்வளவு பணத்தோட வர்றது அப்படித்தானே வரும். கல்யாணம் பண்ண போறியா? இந்த பக்கம் நிறைய தருவாங்கப்பா. என் பாசில் வேண்டாமா? நிறைய கொடுப்பாங்கல்ல. எங்க சாதாரண தள்ளுவண்டிக்காரன் கூட காசு நீங்க தான் அள்ளி போடுங்கிற ரப்பர் கொடுக்க கேட்டீங்களா அப்படிம்பாங்க. எந்த கொடுத்து 50 லட்சமும் ஒரு பூதமும் கொடுத்து வந்து எந்த மாமியார் எப்படி பார்த்தாலோ அவ குடும்பியை பிடிச்சி ஆட்டிடுவா. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டா. கோர்ட்டுக்கு போய்கிட்டு டிவோர்ஸ் ஆகிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க தம்பிகளே, மாமியார்மார்களே, நீங்கள் போட்டவனே உங்க தலையிலே விழுந்துருச்சு. யாராவது அப்படி விரும்பி வாங்கியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் வேண்டாம், எனக்கு குணசாலியான கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணை என் பிள்ளைக்கு தாரும், கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கஷ்டப்பட்டு அந்த அப்பா அம்மா உங்களுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? எவ்வளவு வேதனைப்பட்டு தர்றாங்க தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்ட மாட்டார். சென்னையிலே ஒரு டாக்டர், அவருடைய மகள் இருந்தாள். அவள் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவள். உண்மையாக நடந்த சம்பவம். அவளு எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையை பாருங்கப்பா, கர்த்தர் அறிந்த பையனை பாருங்கப்பான்னு கெஞ்சி பார்த்தேன். நம்ம சவுத்தில் உள்ள பொண்ணு குடும்பம் தான் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அவருக்கோ டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும். அவருடைய ஆஸ்பத்திரி அவருக்கு பின்னாடி நடத்தணும். எனவே எங்கேயோ தேடி பிடித்து ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு. வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்காங்க. தினம் குடிச்சிட்டு வருவான், தினம் அடிப்பான். நீ ஒரே பொண்ணு தானே, இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு வா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க சொன்னான். நமக்கு தானங்க தருவாங்க, ஏன் அவசரப்படுங்க? தினம் நச்சரிப்பான், அடிப்பான். ஒரு நாள் எல்லை மீறி போனது. மகள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அப்பா என்னை கொன்றுவான் போலுக்க, சீக்கிரம் வாங்கப்பா, என்னை கூட்டிட்டு போங்கப்பா. கார் எடுத்துட்டு பதறி அடிச்சு ஓடினாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் மேலே ஓடி போய் கதவை திறந்து பார்த்தால் அந்தோ பரிதாபம், வானமே இடிந்து தலை விழுந்தது போல அந்த பெண்ணை கொன்று ஆபரேஷன் பண்ற நைஃப்னால கண்ட துண்டமாய் வெட்டி போட்டிருந்தார். மாமிச துண்டுகளாய் கிடந்தார். பெற்றோர் அந்த மாமிச துண்டுகளை அள்ளி போட்டு கொண்டு அழுதார். டாக்டர் மாப்பிள்ளை கேட்டனே, ஐயோ என்ன மன்னிச்சிடு மகளே,
குணத்தை பார்க்கலையே, தெய்வ பயம் உள்ளவன பார்க்கலையே, என்ன மன்னிச்சிரு மகளே. வருமா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேடும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேடுங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் தேடுங்கள். ஆணானாலும் சரி, பெண்ணானாகிலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேடுங்கள். உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்வார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. 1 சாமுவேல் 2:8, சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடும் அவரை அமர பண்ணுகிறார். கனம் எங்க யாரை கொண்டு உட்கார வைக்கிறாரா? சிறியவனை, எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எங்க வைக்கிறாரா? ராஜாக்களோடு உட்கார பண்ணுவாராம். நான் ஒரு முறை ஒரு மந்திரியை பார்க்க போனோம். ஒரு வாட்ட அம்பாசிடர் கார் இருந்துச்சு. அப்போ நானும் என் மைத்துனன் போனோம். வெளியே நிறைய வடநாட்டை சேர்ந்த வைர வியாபாரிகள், ஷேட்ஜி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நான் ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருந்தேன். நான் சாரை பார்க்கணுன்னு அந்த செக்யூரிட்டியும் வாட்ச்மேனும் விடவே மாட்டேன்ட்டாங்க. அந்த பெஞ்சில் போய் உட்காருங்க சார், இங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டாங்க. எனக்கு கவலையாக இருந்துச்சு, நம்மளை விட மாட்டாங்களேன்னு. சரின்னு, சரி என்னை விட வேண்டாம், இந்த கார்டை மட்டும் சார்ட்டை கொடுத்துருங்க போதும் அப்படின்னு மூஞ்சியை புரைச்சி பார்த்துட்டு கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் என்னை பேசலை. அவ்வளோ கோபத்தில் இந்த கார்டை வாங்கிட்டு 10 நிமிஷம் கழித்து போனார். போன உடனே போய் அந்த கார்டை உள்ளே கொடுத்துருப்பார் போலுக்க. பட்டான்னு கண்ணாடி கதவை திறந்துக்கிட்டு மந்திரி வெளியே ஓடி வந்தார். ஓடி வந்து, நமஸ்காரம் பிரதர், வாங்க 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 சூத்திரம், ஐயோ நீங்கள் உங்கள் வெளியே காத்திருந்தீங்களா அப்படின்னு கையை பிடிச்சி அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போனார். வைர வியாபாரம் எந்திரிச்சு நின்னாங்க. இப்படி என்னடா அந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறான், அந்த பையனை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. போன உடனே பியூன் வந்து நடுங்கிறாரு. என்னென்னு, மந்திரி உட்கார்ற சீட்டில் என்ன உட்கார சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் உட்காந்துட்டார், விசிட்டர்ஸ் சீட்டில் உட்காந்தாரு. உட்காருங்க பிரதர், உங்கள் ஜபத்தினால தான் நான் எம்எல்ஏ ஆனேன். நீங்கள் ஜபம் பண்ணி சொன்ன பிறகு தான் எனக்கு ஒரு மந்திரி போஸ்டிங்க கிடைச்சிது. எல்லாம் பகவானுடைய அனுகிரகம், கிறிஸ்தவர் அல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எலெக்ஷனில் என்ன பிரதர், ஏசப்பா அருள்னால நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். என்னை ஆசீர்வாதம், பிஸ்கட் வந்துச்சு, டீ வந்துச்சு, யார் என்னை விரட்டினாலும் அந்த பியூன் கொண்டு வராரு. இப்போ என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரதர். நான் அப்படியே காலை தொட்டு கும்பிட்டாரு. அப்படி கையை பிடிச்சிக்கிட்டேன், தலைக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணேன். என்னை அப்படி அணைச்சி பிடிச்சிக்கிட்டே வெளியே கொண்டு வந்தார். எல்லாரும் எழும்பி நின்னாங்க. இந்த ஓட் அம்பாசிடர் கார் கதவை மந்திரி திறந்து விட்டார். எல்லாரும் அப்படி ஆச்சரியம் பார்த்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்து சொன்னார், he is man of God. கைகளை தட்டி, அவர் தேவனுடைய மனுஷன், ஆன்மீகவாதி. அவருடைய பிரார்த்தனையின் பலனாய்த்தான் இந்த நாட்கள் நான் உட்கார்ந்திருக்கிறேன். கைகளை தட்டி. சிறியவனை எங்கிருந்து தூக்கிட்டு போறாரு? புழுதியிலிருந்தும். எளியவனை எங்கிருந்து தூக்கி எடுத்து யாரோட உட்கார பண்றாராம்? பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடும் உங்களை உட்கார பண்ணுவார். நம்ம என்ன ஃபாரின் மினிஸ்டரா? அம்பானியா தானி குரூப்ல நாம தான் எம்டியா? நமக்கு எங்க இருந்துங்க இந்த கனம் வந்துச்சு? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உபாகமம் 28:14 சொல்லுகிறது, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். உபாகமம் 15:5 சொல்லுகிறது, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைமைக்கு மேல ஆடக்கூடாது. நம்ம கர்த்தர் உயர்த்தும் பொழுது எவ்வளவு தாழ முடியுமோ அவ்வளவு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அங்கதான் இருக்குங்க வெற்றியின் ரகசியம். The secret of my ministry is successful ministry. எவ்வளவு ஆண்டவர் என்னை உயர்த்தினாரோ அவ்வளவு தூரம் தாழ்த்தினேன் நான். ஒரு அல்லேலூயா சார். நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. இது வெளியே வாயில சொல்றது இல்லைங்க. என் இதயத்திலும் வாழ்க்கையிலும் என் ரத்தத்திலும் ஊறிப்போன ஒன்று, என்னால் ஒன்றும் இயலாது, எல்லாம் அவர்தான். கைகளை தட்டி
படுக்கையிலும் கிடக்கையிலும் எப்பொழுதும் சொல்வேன், கர்த்தர் போட்ட பிச்சை இது, ஆண்டவர் போட்ட இரக்கம் எனக்கு. மதுரை பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்ய முடியுமா? நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வச்சுன்னா தலைகால் புரியாம ஆடுவோம். பார்த்துக்க, வெப் என்ற ஒரு மனுஷன் இங்கிலீஷ் கால்வாயை 25 மைல் நீளமுள்ள இங்கிலீஷ் கால்வாயை நீந்தியே கடந்தான். புகழாரம் நாடு உலகம் முழுவதும் அவளை புகழ் சுட்டினார்கள். இவ்வளவு திறமையா அலைகளை எதிர்த்து 25 கிலோமீட்டர் குறிப்பிட்ட நேரத்தில் நீந்தி கடந்து விட்டான். பெருமை தலைக்கேறியது. அவன் அடுத்த சேலஞ்சு சொன்னான், சவாலை சொன்னான், நான் நாயகரா நீர்வீழ்ச்சியில் விழுந்து எழுந்திருப்பேன் என்றான். எல்லாரும் தடுத்தாங்க, வேண்டாம், அந்த இங்கிலீஷ் கால்வாயை கடந்த அது பெருசு இல்லை, இதில் போனால் தப்பவே முடியாது. நான் எவ்வளவு திறமைசாலி, எல்லாரும் கூப்பிட்டான், மக்கள் கூடினார்கள், நிருபர்கள் கூடினார்கள், வீடியோ கேமராஸ் எல்லாம் ஆனாயிடுச்சு. குதிச்சான், இன்னைக்கு வரை காணோம். நம்ம வாழ்க்கையிலே உயர்வு கொஞ்சம் வரும்பொழுது 10 அடி நம்மை கத்திரத்தில் தாழ்த்தணும். கையை தட்டுங்களேன். நம்ம கொஞ்சம் உயர்ந்தா போதும், சிலது கொஞ்சம் திறமை வந்தா போதும், கொஞ்சம் படிப்பு வந்தா போதும், கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சா தெரியும். ஒரு 27-30 வருஷம் இருக்குமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் இருந்தீங்களா? இல்லை மூணார் மீட்டிங் ஜோய் வரும்போது இருந்தீங்க. 25 வருஷம் இருக்குமா? 25 years. அப்போ ஜோய் 17 வயசு பையன் நினைக்கிறேன். 17 வயசு இருக்குமா? வினோதும் ஜோயும் மூணாரில் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் மீட்டிங்க்கு. ஜோய் வந்தான். அப்படியே எல்லா பையிலும் பயமுறுத்தி விட்டுருக்காங்க, அண்ணனி வாய்க்கணும் நோக்கி வேணாம், அது எழுதுங்க திருச்சி நோக்கும் வேட்டா அப்படின்னு. ரொம்ப நைஸ் பாய், ரொம்ப ஹம்பிளாக இருப்பான், ரொம்ப தாழ்மை. அப்படி அண்ணா அண்ணா அப்படி பார்த்து இப்படி இப்போ மத்திய உருட்டிக்கிட்டே தான் உட்காந்துருந்தேன். அன்னைக்கும் நான் இப்படி பார்ப்பேன். வினோத் நல்ல கிளாசிக்கல் நல்லா வாசிப்பான். வினோத் வாசிக்கிறாரு, இவரை பார்ப்பேன். நான் சொன்னேன், பயப்படாத ஜோயி, இது ஆண்டவருக்காக வாசிக்க, கச்சேரிக்கும் வாசிக்கலை, நடிகைகளுக்கும் வாசிக்கலை, வேற சினிமா பாட்டுக்கு வாசிக்கல, கர்த்தருக்கு வாசிக்கிற நீ தான் இங்கே ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பாட்டை உன் வாசிப்பை யார் ரசிக்க போகிறது? ஆண்டவர் ரசிக்க போகிறார். நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பாட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாசித்தான். ஒன்றும் நான் கண்டுக்கல, திரும்பியே பார்க்கல. நான் பாட்டுக்கு பாடுவேன், நான் ஒரு இடத்துல பாடுவேன், திருத்த வாசிவான். அப்புறம் பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பெஸ்ட் பிளேயராமா ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தருக்குள்ளே இருக்கணும், அதான் ஏன் டிமாண்ட். ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது நீ கர்த்தருடைய கரத்தில் எனக்கு என்னால் ஒன்றுமில்லை சுவாமி, நீங்கள் தான் எல்லாம் தாழ்த்திப்பார். உன் சந்ததி, உன் குடும்பம் எல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கும். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் இந்த விரல்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு, எத்தனை ദിവസത്തിനാ நமக்கு விரலுடைய ஸ்ட்ரெങ്த் எல்லாம். ഈ തോൽവാദ്യം വായിക്കുന്നവർ, ഋതമെല്ലാം വായിക്കുന്നവർക്ക് കുറച്ച് അലവേ ഉള്ളൂ എന്ന് വെച്ചാൽ തെറ്റിദ്ധരിക്കരുത്, யதார்த்தம் പറഞ്ഞാൽ. അപ്പോൾ இனி உள்ள காலங்களில் உங்கள் மியூசிக் ஃபீல்டில் இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது, எல்லாமே இதில் வந்துருச்சு. இப்போ 40 years 45 years 50 years ஆகும்போது விரல் ஓடாது, சொல்லு கட்டு வாசிக்க முடியாது, அப்போ கையெல்லாம் ஆடும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் 100 வயசுலையும் வாசிப்பீங்க, கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு അക്കാലത്ത് പാലക്കാട്ടിൽ മൃദംഗമാച്ച ആരാധിക്കും. പാലക്കാട്ട് മണി അയ്യർ കേട്ടിട്ടുണ്ടാവും. മണി അയ്യരുടെ മകൻ ശേഷാമണിയാണ് എനിക്ക് മൃദംഗം വായിച്ചത്. കൽപ്പാത്തി ശേഷാമണി. പാലക്കാട്ട് மணி அய்யர் தான் இந்தியாவிலே மிருதங்கத்துக்கு சக்கரவர்த்தி. அவருடைய பையன் சேஷாமணி தான் நேக்கு வாசிச்சான்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது நமக்கு இவ்வளோ பலம் இருக்குமா? ஐயா பாட முடியுமா? இழுத்தெல்லாம் அங்கே தான் திரும்பி திரும்பி பார்த்தேன். யாராவது சாப்பாடு, அவர் என்னையோட வயசாயிருச்சு அவருக்கு. அவர் மைக்கு இப்படி எட்டி எட்டி நீங்கள் பாடிக்கங்க, நீங்கள் இழுக்கணும்னா எடுக்க, சொரம் விட்டுட்டேன் பாருங்க. அவர் மைக்கை தள்ளி என்னை ஆபத்தில் தள்ளி விட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பாட முடியுதுன்னா எனக்கும் அது வயசாயிருச்சுல்ல. நான் சொல்கிறேன், இவர் அங்கிளாயிட்டார். அப்போ வயசாகும் பொழுது நமக்கு பலம் குன்றி போகுது. நமக்கு பலம் வேணும்னா மோசை மாதிரி கர்த்தரோடு உலாவணும். வேதம் சொல்லுது, மறிக்கும் வரை மோசையின் பலன் குன்றி போகவும் இல்லை, கண்களின் ஒளி
மங்கி போகவும் இல்லை. கைகளை தட்டி வாழ வயது போல கர்த்தர் மாற்றுவார். சினியல்ல பேருந்தா സിജു കർത്താവ് നിങ്ങളുടെ കൂടെ ഇരുന്നാൽ മതി. ഇത് മാത്രമല്ല, എങ്ങനെയോ ദൈവം ഉയർത്തും, നിങ്ങളുടെ കുടുംബത്തിനെ ഉയർത്തും. ദൈവത്തിന് ഭയപ്പെട്ട് ജീവിച്ചാൽ മതി. தேவன் அவருக்கு பயந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். சிபுட்டையும் சொல்லுவேன், ஜெயராஜிட்ட எனக்கு வாய்ச்ச எல்லா பிளேயர்ட்டையும் இந்த வார்த்தையை சொல்லிக்க, தம்பி இது உனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்து, யாருக்குமே அப்படி வாசிக்க முடியாது. எனக்கு வாசிக்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க. எதுக்கு தெரியுமா? பெரிய பாடகர்னு இல்லை, எனக்கு பாட்டுக்கார், ஐ எம் நாட் ஏ சிங்கர். நான் உங்களுக்குள்ள இருக்க திறமையை மக்களுக்கு காண்பிக்க வைப்பேன், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு, தாளந்து இருக்கு. இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனால் வாசிக்க விட மாட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், என்னென்ன தனி ஆவர்த்தனம் வாசிச்சாங்க, தவிலும் மிருதங்கமும் பேடும். அவர் கேட்டார், என்ன அண்ணன் 10 நிமிஷம் கொட்டடிக்க விட்டைய அப்படின்னு கேட்டாங்க. 10 நிமிஷம் கொட்டடிக்க விட்டலாம், எனக்கு அப்படியே வெறுக்குன்னு போயிடுச்சியா. தனியாக ஒருத்தனோன்னா கிளாசிக்கலில் அது ஒரு ஐட்டம், தாளம் செக்ஷன் மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் தனியாக வாசிச்சு காட்டுவாங்க அவங்க திறமையை. சொல் கட்டு என்னென்ன கொட்டடிக்க விட்டீங்கன்னு, இது கொட்டா கேட்டேன். நம்ம ஆளுகளுக்கு தெரியாது, பார்த்துக்க. தேவிகோடுக்கு வந்தேன், இந்த ஊருக்கு 1994 93 நினைக்கிறேன். அப்போல்லாம் மியூசிக் டீமும் வந்தாங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் எங்களுக்கு நன்றி உரை சொல்கிறார் கடைசி நாளில். அக்காடின்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அக்காடின் என்ன தெரியுமா? எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சிஸ்டருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். இது நெஞ்சில் போட்டு அப்படி வாசிப்பாங்க. சரின்னு நன்றி சொன்னார். முதல்ல மதுரையிலேருந்து வந்த இந்த பிரசங்கர் அண்ணாருக்கு நன்றி அப்படின்னாரு. நான் நன்றினேன். அப்புறம் கீபோர்டை பார்த்தாரு, வீணை வாசிச்ச அந்த அண்ணாச்சிக்கு நன்றி அப்படின்னாரு. என்ன வாசிச்ச? வீணை வாசிச்ச. அடுத்து தபேலா உட்கார்ந்துருக்கு, மிருதகம் கொட்டடிச்ச அண்ணாருக்கு நன்றி. எனக்கு இதில் என்ன வாத்தியங்கள், எவ்வளோ லய வாத்தியம் அசுர வாத்தியம் இருக்கு. லய வாத்தியம்னா வாசிக்கிறது, அசுர வாத்தியம்னா செண்டை வெளியே வச்சு கம்பெடுத்து அடிக்கிறாங்களோ அதான் அடிக்கிறது, அது கொட்டடிக்கிறது, முரசு எல்லாம். இதெல்லாம் லய வாத்தியம், கையில் விரலில் வாசிக்கிறது. அப்போ எனக்கு அவன் மூகாலை பார்க்குறேன், அந்த மூலம் கொட்டடிக்கணும்னு சொல்லாத இப்படி தெரியாதனமாக உனக்கு கூட மீட்டிங்க்கு வந்துட்டேயா. என் கலை அவன் எம்ஏ AA படித்தவன் மியூசிக் காலேஜில், அவனை கொட்டடிக்கிறேன்றாரு. அவருக்கு தெரியல பாவம். அடுத்து அக்காடின்னு பார்த்தாரு. அடுத்து கிடைச்சவர் அவர் தான். அவருக்கு என்ன வாத்தியம்னு அதுக்கு சொல்ல தெரியல. அவர் சொன்னார், பத்தேடா இந்த நெஞ்சு ஹார்மோனியத்தை இழுத்து வச்சு அண்ணாச்சிக்கிறார். அடுத்து நான் பிரசங்கத்துக்கு போன முடியுமா, விரல கையில் வச்சு கடிச்சிட்டேன், சிரிப்பு தாங்க முடியாம. ஐயா அடுத்து அண்ணாருக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அண்ணாருக்கு எங்க பிரசங்கம் சிரிச்சு என்னால் அடக்க முடியல. ஐயா இந்த சுண்டு வரல வாயில் வச்சு நறுக்குன்னு கடிச்சேன், அந்த வழியில் பிரசங்கம் பண்ணிட்டேன். சிலருக்கு விவரம் பத்தாது பாருங்க. இந்த மியூசிக் சென்ஸ், இந்த ஸ்டேஜ் மேனஸ், அந்த ஒழுங்கு. மைக்கு சரியில்லை பிரதர்னா, எம்ஜிஆர் பேசின மைக்கு சரியில்லைங்கிறாங்க. கலைஞர் பேசின மைக்கு, எம்ஜிஆர் பேசின மைக்கு. இந்த காலத்தில் சட்டி மைக்கு வச்சுருப்பானுங்க பார்த்துங்க, இந்த ஸ்டாண்டை வச்சு ஒரு சட்டி மைக்கு தான் பிரதர் மைக்கு. என்ன சார், எம்ஜிஆர் இதில் தான் பேசினார். அவர் பேசுவார் ஐயா, அவர் பேசுறது வெளியே தெரியாது. தாத்தா அப்பதான் பேசுவார்ல, அவர் பேசுவார்ப்பா. எனக்கு அவரை மாதிரி வாய்ஸ் இருக்கா? கிறிஸ்தவ கூட்டம்னாலே இந்த பிஏ சிஸ்டர்காரங்க, தம்பி கோச்சிக்கிறாதீங்க, நல்லா தான் வச்சுருக்கீங்க, ஓட்ட உடசலையாக எடுத்து வருவாங்க. உண்மை அதுதான். ஏன் தெரியுமா? கத்தி அலையிலியான கத்தி எச்சியை துப்பி நாசம் பண்ணி மைக்கெல்லாம் உடைச்சி, இதை உடைச்சி சவுண்ட் நாலேஜ் இருக்காது, அதை கூட்டு ஏய் சத்தத்தை கூட்டுமா விசிலிங். அந்த பையன் செத்து ஓடி, என்னல சத்தம் வரல, வெறும் அல்லேலுயா 1000 இல்லையா சொல்ல மைக்கு பிஞ்சிருச்சு, ஸ்பீக்கர் அவுட்டு. அதனால இந்த பிஏ சிஸ்டர்காரங்களே ஒரு லெவல் வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ மீட்டிங்கெல்லாம் என்னத்துக்கு அவங்ககிட்ட
யூஸ் பண்ண தெரியும், அவங்களுக்கு சவுண்ட் நாலேஜே இருக்காதுன்னு. நம்மக்கிட்ட அப்படி இல்லை தம்பி. நான் எங்களுடைய அங்கே மதுரை கேம்பஸுக்குள்ளேயே ஸ்டேஜுக்கு வைக்கிற ஐட்டம் மட்டும் 18 lakhs வாங்கி வச்சுருக்கோம். கையை தட்டிக்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், கிளாரிட்டி இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ் கோடு கூட கேமரா பிடிக்கிற பையன் கூட நல்லா தான் போட்டிருக்கணும், இல்லாட்டி கோவம் வந்துடும். நான் என்ன பிராண்ட் போட்டேனோ அதான் போட்டிருப்பான் பாருங்க. அவன் பார்த்தீங்களா பேரன் ஷூட் தாத்தா மாதிரி தான். தாத்தாவுக்கு போட்டி அப்படின்னா யாருக்கு மதிப்பு ஐயா கூடுதல்? தாத்தா என்ன போடுறாரோ அதுதான். அவங்க அப்பா உட்காந்துருக்கான் பின்னாடி 27 வருஷம், ஒரு நாள் ட்ரெஸ்ஸு சரியாக பண்ண மாட்டான், கந்தரை பந்தரையாக பண்ணிட்டு வருவான். அவன் பிள்ளை பார்த்தீங்கன்னா இப்போ ஹை ஸ்டாண்டர்டில் நிற்குது. ஏன்டா நீ இன்னைக்கு ஒயிட் போடலை அப்படின்னு கேட்டேன். அவனை ஃபார்மல் ஷூ எடுத்துகிட்டு வரலண்ணே. நான் அதுக்குன்னே எடுத்து கொடுத்தியா, 2 ஃபார்மல் ஷர்ட் 2 ஃபார்மல் பேண்ட்டில் எடுத்துருக்கு, இதை தான் மீட்டிங் போடணும்னா அவர் ஸ்டைல் காட்டுறதுக்காக கேஷுவல் எடுத்துகிட்டு வந்திருக்கார். பர்ஃபெக்ஷன் வேணும் எதுனாலும், ஒரு மெசேஜினாலும் அதுலையும் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை அலங்கரித்து சொல்ல வேண்டும். கைகளை தட்டி. சில பேசினா தூக்கம் வந்துடும், செத்தவங்க கையில் வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரி. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. நம்முடைய ப்ரெசன்டேஷன் தி பெஸ்ட்டாக இருக்கணும். கையை தட்டுங்களேன். நான் ஹோட்டல் லீலாவுக்கு போனோம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி திருவேண்டரம் கோவளத்தில் இருக்கிற ஹோட்டல் லீலா 5 ஸ்டார் ஹோட்டல் போனோம். 3 பேரும் 3 முசாம்பி, அந்த என்ன சாத்துக்குடியா, சாத்துக்குடி தானே, சாத்துக்குடி ஜூஸ் கேட்டோம். கொண்டு வந்தான், குடித்தோம். குடித்தது பில் எவ்வளோன்னு கேட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி 1240 ரூபான்னா. எத்தனை ஜூஸுக்கு? வெளியே 30 ரூபான்னு விற்கிறான், அநியாயமாக இருக்க. கூட சொன்னார் அட்வொகேட் அவர், பிரதர் ப்ளீஸ் பேசாமல் இருங்க, இந்த ஜூஸுக்கு இல்லை விலை, ப்ரெசன்டேஷனுக்கு தான் விலை. அவன் வந்தான் பாருங்க, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கிறிஸ்டல் கிளாஸில் அப்படி வச்சு அதில் ஒரு ஆரஞ்சு பேப்பர் லேயர் அளவுக்கு கட் பண்ணி ஒரு ஆரஞ்சு அதை ஒரு சொருவி 2 ரோஸ் அந்த ட்ரையில் வச்சு ஹேண்ட் டவல் எல்லாம் மடித்து அதில் வச்சு 2-3 ஸ்ட்ராவை போட்டு அவர் எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படி முசாம்பின்னு வச்சார். வச்ச உடனே இப்படியும் ஆரஞ்சு ஜூஸை குடிக்க முடியுமான்னு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. நம்ம வீட்டில் ஒரு டம்ளரில் காப்பி ஊற்றி கிளி தண்ணியெல்லாம் வடியும். இங்கிட்டு இந்த குடிச்சு தலை கையில் மீன் கழுவுன நாத்தம், வெங்காயம் வெட்டின நாத்தம், அதோடு குடிப்பா. பக்கத்தில் குடிச்சிட்டு போயிடும். இதுக்கு 30 ரூபா தான் கொடுக்கணும், அதுக்கு 1200 ரூபா. த பெர்ஃபெக்ட் ப்ரெசன்டேஷன், அதுக்கு தான் வேல்யூ. மியூசிக்னாலும் சரி, நான் ஆண்டவுடைய ஊழியத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐ எம் நாட் ஏ குட் சிங்கர், ஐ எம் நாட் ஏ சிங்கர். இவர் சிங்கர், நீங்கள் வாசிக்கிறவங்களாம் பெஸ்ட் சிங்கர்ஸ். மியூசிக்கை பற்றி கரை கண்டவங்க நீங்களாம் மியூசிக் லைனில் இருக்கவங்க. நான் சிங்கர் இல்லை, நான் பக்தன். கைகளை தட்டி, நான் தேவனுடைய பக்தன். நான் பாடுறது உங்களுக்காக அல்ல, மக்களுக்காகவும் அல்ல, கர்த்தருக்காக. கைகளை தட்டி. பாடுகிற பாட்டெல்லாம் பாட்டாகுமா? எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டுக்கு இணையாகுமா? இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா? எங்கள் இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா? சங்கீத சாரீரம் சரீர சந்தோஷம் சரிகம பதினிசா சுரமெல்லாம் சதிசுரம். இயேசுவின் பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. கையை தட்டுங்களேன். இயேசுவின் பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. நம்ம பாட்டுக்காரங்க இல்லை, நம்ம கர்த்தரை பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என்னுடைய ஆத்மாவும் கம்பீரிச்சு மகளும். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், ஐஸ்வர்ய சம்பன்னர். உங்கள் குடும்பத்தில் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வரும். கடைசியாக உங்களை தாழ்த்தும் பொழுது தாழ்மைக்கு கிடைக்கும் பரிசு என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். கைகளை தட்டி. தாழ்மைக்குண்டான பரிசு என்னது? ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். கர்த்தர் இன்றைக்கு இரவு அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஐஸ்வர்யம். எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கு எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராகவே இருக்கிறார்.
எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவாதி தேவனுடைய மகிமை உள்ள கரம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், மகிமையினால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய மேன்மை உங்களோடு தங்கி இருக்க போகுது. டி மைனர். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார்.
முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். எல்லாரும் சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். குருடன் பர்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடன் பர்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வையடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். பார்வையடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். எல்லோரும் யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரப்பா சொல்லு மகளே, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். அப்படி எழுப்புமா? ஹோலி ஸ்பிரிட் ஹalleluya, ஆராதனை. Holy Spirit of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லிக் கொண்டே இருப்போம். Jesus name, hallelujah. அப்படி ஆராதிப்போம் 2 நிமிஷம். தாழ்மையாக சேரும் பாத சாண்டையே சேண்ட நீட
ஆவலாக வந்தேன் நல்ல இயேசுவே. உம்மை தேடி, உம்மை தேடி ரட்சிக்கவே கண்களை மூடி அப்பான்னு சொல்லு மகளே, அப்பான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு. தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. Wow.
கைகளை தட்டி நன்றி மட்டும் சொல்லுங்கள், நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். Thank you Jesus, wonderful Jesus, Almighty God, wonder working Father. We all love you, Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது, ஐஸ்வர்யம் இறங்குகிறது. அப்பான்னு கூப்பிடு மகளே, வாயத்தர அப்பா என்று சொல், அப்பா என்று அழைத்து பார். தேவ கிருபை உங்கள் மேல் இறங்குகிறது, தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. ஒவ்வொரு அருகிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்கி வரட்டும், ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். நன்றி. அன்பு சகோதரி வசந்தா, தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உன் சாபத்தை மாற்றி கர்த்தர் ஐஸ்வர்யத்தை நிரப்புகிறார். தர்மராஜ், கர்த்தர் இழந்ததை திரும்பி தருகிறார். ஆல்பிரட், தேவன் உங்கள் பிள்ளைக்கு இரண்டாவது பிள்ளைக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு விலகி போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, 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 நன்றி. லீமா ரோஸ், தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. சத்துருவின் கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஜான்சன், தேவனுடைய வல்லமை நீங்கள் 2 மாதத்தில் திரும்பி தருகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. நன்றி. 2 நாட்கள் கூட்டத்துக்கு வரவில்லை, இந்த 3ஆம் நாள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 3 பிள்ளைகள். இந்த கடந்த 4 மாதங்கள் 22 நாட்களாக ஒரே போராட்டம், எல்லாம் நஷ்டமடைந்து கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடுகிறது. விரும்பினால் அன்பு சகோதரி, நீங்கள் குடும்பமா வந்திருக்கிறீர்கள், என் அருகில் வரலாம். 3 பிள்ளைகள் 2 நாள் கொடுத்துக்கொள்ள இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்வில் 4 மாதம் 22 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. விரும்பினாங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை இழந்ததை திரும்பி தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே, கோடாகோடி நன்றி. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது குடும்பத்துமே இறங்கட்டும், சாபத்தை மாற்றி போடும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், ஆசீர்வதித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹalleluya. கைகளை தட்டி முதலாவது இடத்தில் முதல் 3 பேர்களுக்கு ஜெபிக்க போகிறேன். யார் வரீங்க? சீக்கிரமா என் அருகில் வர முதல் 3 பேர்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றி இயேசு சுவாமி. என் அன்பு மகளே, ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணீரால் நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லாம் இருக்கிறது அங்கிள், சமாதானமே இதயத்தில் இல்லை. 2024 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நீ புலம்பிக் கொண்டிருக்கிற, வெளியே சொல்லவும் முடியவில்லை, இருதயத்தில் வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் குடும்பமாய் நான் உம்மை எப்பொழுது நாங்கள் சேர்ந்து துதிப்போம்? 2வது, எங்கள் குறைச்சல்களை மாற்றி போடுவீரா? பலவீனத்தை கர்த்தர் சிரத்திலிருந்து எடுத்து போடுவாரா? இதுதான் உன் ஜெபம். இயேசு சொல்லுகிறார், வருகிற 2025 ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்குள் 2 அற்புதத்தை செய்து நீ தலை குனிந்த இடத்தின் தலையை உயர்த்தி உன்னை ராஜகுமாரத்தையே போல கட்டுவார். இன்றோடு உன் சாபம் தொலைகிறது. அன்பு மகள் சுஜிதா, நான் சொல்றது உண்மைதானே? That's right. கைகளை தட்டி, God send upon the name of Jesus right now. God bless you. God bless you. Thank you Jesus. Wonderful Jesus. தேவனுடைய கரம் இப்பொழுது நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. வா. குடும்பமா, ஃபேமிலியா? அது உங்க பிள்ளை. கையை பிடிச்சு 2 பேரும் கையை பிடிச்சு. அன்பு ஐயா, ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் சமாதானம். வாழ்வில் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் ஐயா, ஆனால் ஏதோ ஒரு குறைவு எங்கள் இருதயத்தை வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
இழந்ததை கர்த்தர் தருவாரா? என் குடும்பத்தின் சமாதானம் திரும்பி வருமா? கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு ஐஸ்வர்யத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? இதுதான் உங்கள் ஜெபம். உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயந்தது நடக்காது. 48 நாட்களுக்குள் திருப்புமுனை உண்டாக்குவேன். நீ கண்ணீர் வெடித்து அதே இடத்தும் தலை உயர்த்துவேன். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் என்று. ஐயா தேவதாஸ், அருமை அம்மா, நான் சொல்வது உண்மைதானே? ஆமா, that's right. God bless you. அற்புதமா தேவகரம் இறங்கட்டும். God bless you. ஆசீர்வதித்தன், ஆசீர்வதித்தன். God bless you. போகலாம். Thank you Jesus. என் அன்பு மகனே, தேவனுக்கு மத்தியிலும் மனுஷனுக்கு மத்தியிலும் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ விரும்புகிறாய் என்றாலும் எப்பக்கத்தும் நெருக்கப்பட்டு இடிக்கப்படும் ஒலிவ விதையை போல ஒவ்வொரு நாளும் இடிக்கப்படுகிறாய். உன்னுடைய துக்கங்களை உன் பெற்றோரிடத்தில் கூட நீ சொல்வது கிடையாது. அந்தரங்கத்திலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவருக்கு பிரியமாய்த்தானே வாழ்ந்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று 2 முறை இந்த வருடத்தில் நீ மனம் சோர்ந்து போனாய். வாழ்வதை விட போயிடலாமா? ஒரு விஷயம், கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மாலை 7:15 ஜூலை மாதம் 9ஆம் தேதி, அதே 9ஆம் தேதி இரவு 8:45 உன்னுடைய விசுவாசத்தில் சற்று தள்ளாடி விட்டாய். கர்த்தர் என்னை மறுபடியும் சுக்குவாரா? மறுபடியும் பூர்வ நாளில் இருந்தது போல கட்டுவாரா? கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை நீ எப்படி இருந்தாயோ எனக்கு தெரியாது. இன்றோடு சத்துருவின் சங்கிலிகள் முறிந்து போகிறது. நீ அவமானப்பட்ட இடத்தின் தலையை மறுபடியும் உயர்த்தி உன் சத்துருக்கள் காண்க மறுபடியும் கட்டுவேன். கொஞ்ச காலம் பாடுகள் தடைகள் இருக்கும் என்றாலும் கர்த்தர் அதை நொறுக்கி போடுவார். உன் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். அன்பு மகன் பிரைட், நான் சொல்வது உண்மைதானே? That's right. God bless you, my dear son. God bless you. God send the power of the name of God bless you. God bless you. தேவனுடைய கரணமத்தில் வந்திருக்கிறது. கைகளை தட்டி தேவனுடைய வல்லமை நமக்கு இருந்திருக்கிறது. தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. செவித்திறன் குறைந்தவர்கள், காது கேட்க முடியாதவர்கள் யாராவது இருப்பின வலது கையை உயர்த்தி காண்பீங்க. செவித்திறன் குறைந்தவர்கள் முன்னாடி வாங்க. காது கேட்க முடியாதவர்கள் யாராவது இருப்பின முன்னாடி வாங்க. சீக்கிரம். தேங்க்யூ ஜீசஸ் நேம். சீக்கிரம் வாங்க. காது கேட்க முடியாதவர்கள், செவித்திறன் குறைந்தவர்கள் யாராவது இருப்பின முன்னாடி வாங்க. சீக்கிரம் வாங்க, வந்துருங்க. கைகளை தட்டி அந்த அம்மா பிடித்து வாங்க. Holy Spirit வாங்க. தங்கச்சி என்ன கர்த்தர் தொட்டார். அப்போது எனக்கு வெக்கமா இருந்தது சாட்சி சொல்ல. நீ ஏன் என்ன கண்டு வெக்கப்பட்டு நிற்கிறாய்? என்னிடத்தில் ஓடி வா என்று என்னை கர்த்தர் அழைத்தார். உடனடியாக வந்தேன். என்ன சொல்லி கூப்பிட்டார்? இப்போ ஏசப்பா உன்னை நான் தொட்டேன், எனக்கு ஒரு கரண்ட் ஸ்டாக் எடுத்து சொல்லி கூப்பிட்டார். ஆமா, வசந்தா என்று நீங்க கூப்பிட்டியா? என்ன சொன்னார்? வசந்தா உன்னை தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரே நீர் என்னை தொடமாட்டீர் என்ற கதறிக் கொண்டிருந்தார்கள். வசந்தா தேவனை தொடுகிறான். சிறையிருப்பு மாறுகிறது. அது மட்டும் அல்ல அம்மா, கடந்த 11 ஆண்டுகளாய் ஆண்டவருக்காக உத்தமமாய் வாழுகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் சிக்கியிருக்கிறீர்கள். தேவன் சங்கிலிகளை உடைக்கிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. God send the power. Name of Jesus name. Holy Spirit. கைகளை தட்டி கைகளை தட்டி இது கேட்காது. இதா இது என்ன? இந்த பக்கம் இது கேட்கவும் இதா. I am a son father. என்னை விசுவாசிக்கிறவன் வியாதிஸ்தன் மேல் கரங்களை வைப்பான், அவருடைய சுகமாக்குன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த செவி அடைத்திருக்கிற பொல்லாத செவிட்டாவியே இந்த சரீரத்தை வெளியே போ. Come out.
I heal, deliver in the name of Jesus name. கேக்குதா? 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 கேக்குதா இல்லையா? மைக்கு கொடுங்க தம்பி. கேட்குது கேக்குதா? கேட்குது. அந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க. தேவராஜ். சத்தமா சொல்லுங்க. தேவராஜ். எத்தனை வயசு? 58. எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளை. பிள்ளைங்க பேர் சொல்லுங்க. சர்மிளா, சுவிதா. சர்மிளா, சுவிதா. சரி. எவ்வளவு நாள் இந்த காது பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு 7-8 வருஷம் இருக்கு. 8 வருஷம். கண்ணை முடிக்கங்க. நான் இப்ப சொல்றத திருப்பி சொல்லுங்க. இயேசு இயேசு என்னை இயேசு என்னை தொட்டார். தொட்டார். என் காது என் சாட்சி என் காது கேக்கு. கேட்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேர் என்னது? தேவராஜ். தேவராஜ். 5 வருஷம் செவியை இயேசு தொட்டிருக்கிறார். யார் ஐயா உங்களுக்கு சுகம் கொடுத்தது? ஏசப்பா. ஏசப்பா தேவராஜை தொட்டிருக்கிறார். கையை தட்டுங்களே. God bless you. போகலாம். தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். 2 முறை படிப்பில் லட்சியமாக எடுத்த படிப்பில் தோல்வியுற்றதினால் மனம் கசந்து வாழ்ந்தோட செத்து போயிடலான்னு தோணுது அங்கிள் அப்படின்னு வந்து ஒரு தங்கச்சியை பார்க்குறேன். படிப்பு எல்லாமே தோற்று போனது மாதிரி வாழ்க்கை. எனக்கு வாழ பிடிக்கல அங்கிள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா என்று. விருப்பம் இருந்தால் என் அருகில் வா மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 முறை வாழ்வது நல்லதல்ல, செத்து விடலாம் என்று நினைத்த ஒரு அன்பு வாலிப பிள்ளை. படிப்பு தோல்வி, வாழ்க்கை தோல்வி, என்ன மறுபடியும் நினைச்சதே நடக்க மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் தோல்வியா இருக்குது, வாழ்வதை சாவது நல்லது என்று கலங்கி தவித்து நிற்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று வரை எப்படியோ இனி ஐஸ்வர்ய சம்பன்னர் உன்னை ஐஸ்வர்யத்தில் நிரப்புவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என் வீட்டில் தோஷம் இருக்கு பிரதர், பில்லிசூனியம் கட்டுகள், அசுத்தாவின் போராட்டங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, நற்காரியங்கள் எல்லாம் தோல்வியாகவே முடிந்து விடுகிறது என்று ஒரு சிலர் இருக்கிறீர்கள். வலது கையை உயர்த்தி காண்பி, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். என்ன காரியம் எடுத்தாலும் தோல்விக்கு மேல் தோல்வி, தோஷம் ஏதோ இருக்குது பிரதர். அப்படி வரீங்களா? முன்னாடி கீழே வந்து நிற்காங்க. கையை உயர்த்தினவங்க கீழே வந்து நிற்காங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பில்லி சூனியங்கள், தோஷங்கள், போராட்டங்கள், எங்கள் குடும்பத்தில் எதை எடுத்தாலும் தோல்வி, தோஷம் மாறவே மாட்டேங்கிறது, தொட்டதெல்லாம் விளங்க மாட்டேங்குது பிரதர். சகோதரிங்க முன்னாடி வந்துருங்க, சகோதரிகள் முன்னாடி வந்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். முன்னாடி வந்து நிற்காங்க. இயேசு வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை தொட்டு விடுதலை கொடுக்க போகிறார். முன்னாடி வந்தவங்க கொஞ்சம் என்ன பாருங்க. ஜெபிக்கிறது ஏன் வேலை, நம்புறது உங்க வேலை, விடுதலை ஆக்குறது யாரோட வேலை? ஏசப்பா இப்ப விடுதலை ஆக்க போறார். நீங்க விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். உங்களை விட்டும் உங்கள் குடும்பத்திட்டு பொல்லாத வல்லமை நீங்க போகிறது. கண்ண முடுறீங்களா? அவங்க மயங்கிட்டாங்கன்னா கைப்பிடிச்சு அப்படி படுக்க வச்சிருங்க தயவு செய்து. எல்லாரும் சகோதரிங்க அவங்க பக்கத்துல போங்க. Thank you Jesus name, Holy Spirit. அன்புள்ள இயேசு சுவாமி, தேவனுடைய கரம் இப்படி இறங்கி வரட்டும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவைக்கு வல்லமை, தோஷம் உள்ள சத்துரின் பிடியுள்ள இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் சரீரத்தில் பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக. Come out, come out. I tell you in the name of Jesus, right now, right now, right now. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இயேசு உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். நீ தோஷம் உங்களை தொடவே முடியாது. God bless you. போகலாம். God bless you. எனக்கு ஜெபிக்க முடியல பிரதர் முன்னாடி மாதிரி. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். என்னால் ஜெபிக்க முடியல, இருட்டாவே இருக்கு, எப்போ கெட்ட கெட்ட கனவா வருது. குடும்ப ஜெபத்துக்கு உட்கார்ந்த உடனே சண்டை வந்துருது குடும்பத்துல, ஜெபமே நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு வந்திருக்கவங்க வலது கையை உயர்த்தி காண்பிக்க. ஒரு ஜெப வல்லமையினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். என்னால முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல பிரதர் அப்படி சொல்றீங்களா? வலது கையை உயர்த்தி காண்பிக்க. நான் ஜெபிக்க போறேன். அப்பா பிதாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. கைகளை உயர்த்திருக்க என் பிள்ளைகளின் குடும்பத்தில் இருக்கிற அந்தகார சக்திகள் நிர்மலமாகட்டும். ஜெப ஆவினால் நிரப்பி அனுப்பும். ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். வியாதி உள்ள இடத்தில் வலது கை வைங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, யாரெல்லாம் வியாதியோடு வந்து இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் வல்லமையின் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி மேல் சிலிர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal, deliver the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. 3 நாள் கூடத்துக்கு வந்தேன். இயேசுநாதரின் பெயரை சொல்லி அழைத்தார். என்னை வியாதியை தொட்டார், சுகமாக்கினார், சமாதானத்தை நிரப்பினார், என்னை சந்தோஷத்தை நிரப்பினார் என்று சொல்ல வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். தயவு செய்து எழும்பி நின்று கொள்ளுங்கள். உட்கார்ந்திருக்கிற எழும்பி நின்று ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். 3 நாளும் காஸ்பா சர்ச் வளாகம் குட்டி பரலோகம் போல இருந்தது. மதுரிலிருந்து டென்சினான் அண்ணன் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த நிரம்பி இருந்தது. இப்ப போயிடுவாங்க. மறுபடியும் இந்த கவலை, கண்ணீர், துக்கம் வந்துடுமோ நினைக்கலாம். டென்சிங் டேனில் போகலாம், ஜேக்கப் பண்ண போகலாம், வந்திருக்கிற எல்லாம் போகலாம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருக்க இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார். அவரிடத்தில் உங்களை அள்ளி கொடுத்து அனுப்புகிறேன். அவரோ அழைத்து கொண்டு வீட்டுக்கு போவோம். நம்மோடு அவர் தங்கி விடுவார். தேங்க்யூ ஜீசஸ். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் கோணாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் மூற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் மூற்றமும், இகலில் அரட்சகர் இன்ப பொற்பாதமே. பக்தருடன் பாடுவேன், பரம சபை முக்தர் கோணாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன்.
அனாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இந்த ஆலய வளாகத்திலிருந்து நற்செய்தி கூட்டங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. என்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்றும், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றும், தாழ்மை உள்ளவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்றும் சொல்லச் சொன்னீர். சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தாத்தாவையும், ஒவ்வொரு பாட்டியையும், ஒவ்வொரு அம்மா அப்பாவையும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்ட்ரியையும், ஒவ்வொரு அண்ணன் அக்காவையும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும், ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு மகள் மகனையும், ஒவ்வொரு பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு சுவாமி ஆசீர்வதியும். சாபங்கள் நீங்கட்டும். என் பிள்ளைகள் என்ன விரும்பி வந்தார்களோ கொடுத்து அனுப்பும். இந்த திருச்சபையை ஆசீர்வதியும். குருமார்களை ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற அருள்பணியிலே தேவனுடைய மகிமையான பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். கமிட்டியை ஆசீர்வதியும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். என்ன விரும்பி வந்தார்களோ கொடுத்து அனுப்பும். இயற்கை அனுகூலங்களாக்கி தாரும். ஏற்ற சமயத்தில் மழை பெய்யட்டும். விளைநிலங்கள் எல்லாம் விளையட்டும். வியாபாரம் பண்ணுகிற மக்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் கிறிஸ்து அல்லாத மக்களையும் ஆசீர்வதியும். இந்த தூய ரத்தம் அவர்களுக்கும் சொந்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டங்களுக்கு கொடுத்த ஜெபித்த உதவின குடும்பங்களை ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுவுக்கு துதி கனமகிமை செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் பெண்ணும் இருந்து காத்துக் கொள்ளட்டும். அப்பா, விதைத்த விதை 1, 30, 60, 100 பலன் தந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை தாரும். கர்த்தரா இயேசு நாம ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தரா இயேசுக்கு இரத்தத்தை மேல் பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் போய் திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொழுதுக்காய் கோடா கோடி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.